Hello everyone. இன்னைக்கு பார்க்குற வீடியோ வந்து Introduction to Python language. So Python was created by Guido van Rossum in 1980s. So 1980s வந்து இவரால Python was created. But the Python programming was released in 2000. So this is the history of Python language. So what is Python? Python language is an interpreted, interactive, object-oriented and high-level programming language. So Python is a interpreted abdina. Interpreted means single line of instruction, single line of statement is also executed. So ஒரு single line statement கூட execute பண்ணி output கொண்டு வரலாம். So that is interpreted. அது Python languageல பண்ண முடியும். Next one is interactive. Python is easily interactive. So ஈஸியாக வந்து டைரெக்டாக OS கூட interact பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டை இம்மிடியேட்டாக கொடுக்கும். ஸோ பைத்தான் வந்து இன்டராக்டிவ். நெக்ஸ்ட் பைத்தான் லாங்குவேஜஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஏன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சொல்கிறோன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அது எல்லாமே வந்து ஜாவாவில் தான் பண்ண முடியும், சியில் பண்ண மாட்டோம். பட் பைத்தானில் வி கேன் ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் programmings and Python is a high level programming language. So இங்க வந்து அந்த low level programming பத்தின பயம் நமக்கு தேவையில்லை. ஸோ பைத்தான் வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதுதான் வந்து பைத்தானோட டெஃபினேஷன். இட் இஸ் இன்டர்பிரேட்டட், இன்டராக்டிவ், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அண்ட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ பைத்தானில் வந்து நம்ம எல்லாமே வந்து பண்ண முடியும். தட்ஸ் வை பைத்தான் ப்ரோக்ராம் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஈஸி டு லேர்ன். ஸோ எப்படி ஈஸி டு லேர்ன் பைத்தான் ப்ரோக்ராமை சொல்கிறோன்னா ஈஸிலி ரீடபிள். ஸோ நம்ம ப்ரோக்ராமை பார்த்தாலே தெரியும் நிறைய ஓவராக சின்டாக்ஸ்லாம் இருக்காது பைத்தானில். ஸோ சியில் இருக்கிற மாதிரி நிறைய சின்டாக்ஸ்லாம் இருக்காது. இட் இஸ் ஈஸிலி ரீடபிள். நம்ம ரீட் பண்ணாலே அங்கே வந்து என்ன சொல்ல வராங்கன்றது நமக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி ஈஸிலி ரீடபிள்ன்றப்பவே ஸ்ட்ரக்சரும் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். தட் இம்ப்ளைஸ் அண்ட் கீவேர்ட்ஸும் நிறைய கிடையாது, ஃபியூ கீவேர்ட்ஸ் தான். ஸோ தட்ஸ் வை ஈஸி டு லேர்ன். ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். சியை கற்றுக்கிறதுக்கு பதில் பைத்தான் வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸி லாங்குவேஜ் டு லேர்ன். அண்ட் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கும் வந்து பைத்தான் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈஸி டு மெயின்டைன். ஸோ இந்த பைத்தானில் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் பண்ணுற அந்த சோர்ஸ் கோட் எல்லாமே வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ்னாலும் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி. அண்ட் பைத்தான் லாங்குவேஜ் இஸ் போர்ட்டபிள். ஸோ போர்ட்டபிள்னா ஏன் போர்ட்டபிள் சொல்கிறோன்னா ரன் ஆன் வெரைட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் போர்ட்டபிள். நெக்ஸ்ட் இஸ் இன்டர்பிரிட்டட். ஸோ நம்ம வந்து டெஃபினேஷனில் பார்த்ததே தான். நம்ம வந்து ஒரு சி ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம் முடித்த பிறகு ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணிவிட்டு எரர்ஸ் இருந்தால் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தானே ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம கம்பைல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். அதே மாதிரி சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் இன்டர்பிரிட்டட். தட் இஸ் அ மெயின் அண்ட் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்சிபிள். ஸோ எப்படி நம்ம இதை எக்ஸ்டென்சிபிள் சொல்கிறோன்னா இப்போ சிலேயோ C++, ஜாவா, ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளே வேற ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம சேர்க்க முடியாது, எம்பெட் பண்ண முடியாது. பட் பைத்தானில் வி கேன் எம்பெட் எனி அதர் லாங்குவேஜஸ் லைக் C++, ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸெட்ரா. எந்த ஒரு லாங்குவேஜ் ஆஃப் ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதை வந்து பைத்தானில் வி கேன் easily embed. That's why it is extendable. Next, and it is free and open source. So இது வந்து open source தான், யார் வேணாலும் access பண்ணலாம். Next, it is a high level language as it is நம்ம definitionல பார்த்தது தான். Next, it is scalable. Scalableனா வந்து for large number of lines கூட நம்ம வந்து large number of linesையும் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணோம். ஸோ இட் இஸ் ஸ்கேலபிள். ஸோ எவ்வளோ லென்த்தாக கொடுத்தாலும் ப்ரோக்ராம் ரன் ஆகும். தட்ஸ் வை இட் இஸ் ஸ்கேலபிள். ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு வந்து பைத்தானோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ பேசிக்காக சம் அப்ளிகேஷன்ஸ் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிட் டோரண்ட் ஃபைல் ஷேரிங்.
ஸோ BitTorrent நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். அதில் இருக்கிற ஃபைல் ஷேரிங்க்கு மெயினாக பைத்தான் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூகுள் சர்ச் இன்ஜின்ஸ்லேயும் வந்து பைத்தான் தான் யூஸ் ஆகுது. யூடியூப், ஃபேஸ்புக் அண்ட் ரோபோட்டிக்ஸ், இன்டெல், சிஸ்கோ அண்ட் நாசா, ஸோ அண்ட் எக்ஸெட்ரா எல்லாத்துலேயுமே வந்து இப்போ பைத்தான் லாங்குவேஜ்க்கு தான் வந்து எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து பைத்தான் லாங்குவேஜோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இப்போ பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரிட்டர்னு பார்த்துட்டோம். ஸோ வாட் இஸ் இன்டர்பிரிட்டர்? ஸோ அப்போ இன்டர்பிரிட்டருக்கும் கம்பைலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை வந்து இங்கே ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இன்டர்பிரிட்டர் டேக்ஸ் சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் இன்புட். ஸோ இன்டர்பிரிட்டரில் ஆஸ் யூஷுவல் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியே இன்டர்பிரிட்டரில் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இன்புட்டாக கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். பட் கம்பைலர் வந்து என்ன பண்ணும், என்டையர் ப்ரோக்ராமையும் முடித்த பிறகு தான் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணும். ஸோ என்டையர் ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகுதான் நம்ம ப்ரோக்ராமை இன்புட்டாவே கொடுக்க முடியும். இங்க சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனை கூட இன்புட்டா கொடுத்து whether the instruction is correct or not ன்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். So that is the major difference between interpreter and compiler. Next, no intermediate object code is generated. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம அசம்பிளி லாங்குவேஜ்லாம் பார்த்தோம்னா இன்புட் கொடுக்குறோம்னா இன்புட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கோடாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் கோட்ல இருந்து தான் வந்து நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான இன்டர்மீடியேட் ஆப்ஜெக்ட் கோட் வந்து இங்கே பைத்தானில் ஜென்ரேட் ஆகாது. ஜென்ரலாக இன்டர்பிரிட்டர்னாலே கிவன் இன்புட்டை ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றும், ஆப்ஜெக்ட் கோடை வந்து அவுட்புட் கோடாக மாற்றும் நமக்கு. ஸோ அதுதான் வந்து இன்டர்பிரிட்டர். பட் ஹியர் பைத்தானில் இன்டர்மீடியேட் ஆப்ஜெக்ட் கோட் கிடையாது. கம்பைலர் என்ன பண்ணும், பட் கம்பைலரில் நம்ம கொடுக்குற இன்புட் ப்ரோக்ராமை ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றிக்கும். ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றி அந்த ஆப்ஜெக்ட் கோடை ரன் பண்ணி மறுபடியும் நமக்கு வந்து அவுட்புட்டில் வரும்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே வரும். ஸோ இப்போ வந்து பைத்தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ நமக்கு ஆப்ஜெக்ட் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு அவுட்புட் வந்துடும். அதே மாதிரி இன்டர்பிரிட்டரில் வந்து மெமரி லெஸ் மெமரின்றனால தான் சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறோம். இங்கே வந்து மெமரி மோர், நிறைய மெமரி இருக்கிறனால ஓல்ட் ப்ரோக்ராமையும் வந்து நம்மளால கொடுக்க முடியும். ஸோ த மெமரி டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஸ்லோவாக தான் இருக்கும். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ இஃப் கண்டிஷன்ஸு, லூப்பு, இதெல்லாம் தான் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷன்ஸ் அண்ட் லூப்ஸ் தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இன்டர்பிரிட்டர் வந்து ஸ்லோவாக பர்ஃபார்ம் பண்ணும், வேறஸ் கம்பைலர் வந்து ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இன்டர்பிரிட்டருக்கு எக்ஸாம்பிள் பைத்தான், கம்பைலருக்கு எக்ஸாம்பிள் C compiler, C language. So this is the difference between interpreter and compiler. So Python is a interpreter சொல்லியாச்சு. ஸோ இன்டர்பிரிட்டருக்கும் கம்பைலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ வந்து மோட்ஸ் ஆஃப் பைத்தான் இன்டர்பிரிட்டர். பைத்தான் இன்டர்பிரிட்டர்னு தெரியும். ஸோ இதில் வந்து we have different modes. So to read and execute Python code we have different modes. One is interactive mode and another one is script mode. ஸோ பைத்தான் வந்து இன்டர்பிரிட்டர்னு சொன்னோம், அதுக்கான டெஃபினிஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்டராக்டிவ். ஸோ இன்டராக்டிவ் மோட்னா என்னன்னு சொன்னோம், டைரக்டாக ஓஎஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி நமக்கு ரிசல்ட்ஸை இமீடியட்டாக கொடுக்கும். தட்ஸ் வை இட் இஸ் இன்டராக்டிவ் மோட். அனதர் ஒன் இஸ் ஸ்கிரிப்ட் மோட். ஸோ இந்த ரெண்டு மோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டராக்டிவ் மோட். ஸோ இன்டராக்டிவ் மோட் ஆஸ் யூஷுவல் ரிசல்ட்ஸ் வந்து இம்மிடியேட்டாக வரும் பை இன்ட்ராக்டிங் வித் ஓஎஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பைத்தான், இப்போ பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் ஆப்ரேஷன்ஸ் கூட நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் 1+1 ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டேன்னா எனக்கு 2 வந்துடும். ஸோ பைத்தான் இந்த மாதிரி சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித் வேல்யூஸோட நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் பைத்தான் இன்டராக்டிவ் மோட். ஸோ இதுக்கு வந்து நம்ம பைத்தான் கூட ரன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட் வந்து Chevron prompt. Chevron is the prompt used for interacting Python codes. ஓகேவா? பைத்தானில் வந்து பைத்தான் இன்டர்பிரிட்டர் வந்து யூஸ் பண்ணுறது Chevron. ஸோ இந்த மாதிரி இந்த 3
இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா ப்ரோக்ராம் அதாவது ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வரப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் 1+1 அப்படின்னு கொடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த அடிஷனை பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு 2ன்னு கொடுத்துரும். இதே வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட்டும் பண்ணலாம். பிரிண்ட் ஹலோன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஹலோன்னு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்க்கும் நான் வந்து ப்ரோக்ராம் எழுதணும்னு கிடையாது. இதே ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் சியில் எல்லாருமே பார்த்துருப்போம். சி ப்ரோக்ராம் பேசிக்ஸ் கற்றுக்கிற எல்லாருமே வந்து ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு தான் வந்து பேசிக் ப்ரோக்ராமாக படிச்சிருப்போம். ஸோ அதில் எப்படி எழுதுவோம் ப்ரோக்ராம்? ஒரு மெயின் ஃபங்க்ஷன் போட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு அந்த பிரேசஸ்குள்ளே பிரிண்ட் ஹலோன்னு பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட் ஹலோன்னு நம்ம கொடுத்தாலே போதும். இன்டராக்டிவ் மோடில் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதோட மெயின் ட்ராபேக் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த மோடில் போட்டு நம்ம அவுட்புட் எடுத்துக்கிறோம். இப்போ அவுட்புட் தான் முக்கியம் அப்படின்ட்டு வர சுச்சுவேஷன்ஸில் நம்ம இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் சேவ் பண்ணி வைக்கணும்னா நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மோட் போயிட்டு அது ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அதுதான் வந்து ஸ்கிரிப்ட் மோட்னு சொல்லுவோம். ஃபைலில் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக ப்ராம்ப்ட்லேயே ரன் பண்ணுறதுக்கு பேர் இன்டராக்டிவ் மோட். இதே ஃபைலாக ஒரு கோடை வந்து ஃபைலாக சேவ் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா தட் இஸ் ஸ்கிரிப்ட் மோட். ஸோ அதுதான் வந்து ஸ்கிரிப்ட் மோட். பார்த்தோம்னா பைத்தான் கோட் வந்து ஒரு ஃபைலில் இருக்கணும். ஸோ இன்டர்பிரிட்டர் வந்து அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணோம். இங்கே வந்து நம்ம வந்து கோடை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து நம்ம இந்த பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணோம்னா எக்ஸ்டென்ஷன் வந்து .py, ஃபைல் நேம் .py. ஸோ பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் .py. ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட். பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் .py. ஸோ இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து என்னோட ப்ரோக்ராம். print of 1 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் x equal to 2 ஒரு வேரியபிள் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அதுக்கு வேல்யூ 2 நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ print of xனா xோட வேல்யூ 2. ஸோ print 2. ஸோ எனக்கு அவுட்புட் வந்து 1 and 2. ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து நான் வந்து இந்த ப்ரோக்ராமை example1.pyன்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்படி சேவ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை நான் வந்து ரன் பண்ணேன்னா அப்போ அதுக்கு பேர் வந்து ஸ்கிரிப்ட் மோட். ஸோ இதுதான் வந்து 2 modes ஃபார் எக்ஸிக்யூட்டிங் பைத்தான் கோட். டைரக்டாக இன்டராக்டிவ் மோடில் ஸ்டேட்மெண்ட்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃபைலாக ஸ்டோர் பண்ணி ஸ்கிரிப்ட் மோடில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போது பைத்தானில் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸை எப்படி கொடுக்கறது? வாட் ஆர் த சின்டாக்ஸ் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான் லாங்குவேஜ்? ஸோ இன்புட்க்கு we have function. Input function is available in Python. ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா வேரியபிள் ஈக்குவல் டு input of data. Variable equal to input of data. ஸோ நான் as usual சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராம்ப்டில் இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா we are ready to write the statement. ஸோ இப்போ x equal to xன்றது வேரியபிள். ஸோ சின்டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ எழுத போகிறேன். எக்ஸ்ன்றது வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் அப்படியே வரும் ப்ராக்கெட்டில் டேட்டா. நம்ம எந்த டேட்டா வேணாலும் கொடுத்துக்கலாம். டபுள் கோட்ஸில் நான் என்டர் த நேம் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்புட் y ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த ஏஜ். ஸோ அப்போ எனக்கு வந்து இங்கே இன்புட் நான் கெட் பண்ணும் போது என்ன வரும்? என்டர் த நேம் சொல்லும். ஸோ நான் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெகன் அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. தட் இஸ் மை இன்புட். அண்ட் ஏஜ் அப்படின்னு போட்டோம்னா ஒரு 30. ஸோ அந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ அது, ஒய்யோட வேல்யூ இது. ஸோ அந்த மாதிரி இப்படி தான் வந்து நம்ம இன்புட்டை கெட் பண்ண முடியும். ஸோ இன்புட்டோட சின்டாக்ஸ் வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் டேட்டா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் இன்புட் கொடுக்கலாம். இந்த மாதிரி வேல்யூஸை கெட் பண்ணுற மாதிரி இது வந்து வேல்யூஸை கெட் பண்ணுற மாதிரிக்கான சின்டாக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அவுட்புட்டை எப்படி பைத்தானில் ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா யூஸிங் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்புட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம். பிரிண்ட் வெறும் பிரிண்ட் தான், எஃப்லாம் போடக்கூடாது, ஒன்லி பிரிண்ட் ஆஃப் அந்த உள்ள வந்து
நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம், இல்லை கான்ஸ்டன்ட் கொடுக்கலாம், இல்லை ஒரு வேரியபிள் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் இங்கே எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் 1+1 அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு 2ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஆஃப் ஹலோ, இங்கே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஹலோன்னு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்ம இந்த வேல்யூஸை இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஜெகன் சொல்லியிருக்கேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னோம்னா அப்போ எனக்கு அவுட்புட் ஜெகன்னு வரும். இப்போ இதே வந்து நான் எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ரெண்டு வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு சொன்னாலும் எக்ஸோட வேல்யூ 2 எடுத்துக்கும், ஒய்யோட வேல்யூக்கு 3 எடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு வந்து 5னும் அவுட்புட் கொடுக்கும். நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இதில் எப்படி வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து how to represent input and output in Python functions. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பைத்தானில் கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து முன்னாடி ஆஷ் சைனை வந்து யூஸ் பண்ணணும் ஃபார் கிவிங் கமெண்ட்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மினிட் இன்ட்டு 100/60 இது வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு நான் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறேன், கால்குலேட்டிங் பர்சன்டேஜ் ஆஃப் அன் ஹவர். ஸோ இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு நான் இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு நான் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது, பர்சன்டேஜ் ஆஃப் ஹவரை கால்குலேட் பண்ணுது. தட் இஸ் த கமெண்ட் ஃபார் திஸ் சிஸ்டம். ஸோ கமெண்ட்ஸை கொடுக்கணும்னா ஆஷ் இஸ் த symbol or sign to represent the commands in Python language. Next is indentation. So what is indentation? Indentationன்றது வந்து blank space. Indentationன்றது வந்து blank space. ஸோ ஆக்சுவலாக இண்டென்டேஷன் வந்து இங்கே வந்து மோஸ்ட்டாக டேபாக தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு டேப் ஸ்பேஸ் தான் வந்து இண்டென்டேஷன். ஸோ பிளாக் ஆஃப் கோட்ஸ் இஸ் டினோட்டட் பை இண்டென்டேஷன். ஒரு பிளாக் ஆஃப் கோட்ஸை வந்து இண்டென்டேஷன் வச்சு தான் வந்து பைத்தானில் டினோட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ C++, ஜாவா எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து நான் இஃப் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், இஃப் i இஸ் கிரேட்டர் தென் 3 அப்படி சொல்லிட்டு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே நடக்கிறத நம்ம எதில் கொடுப்போம், பிரேசஸ்குள்ளே கொடுப்போம். பிரேசஸில் print 3, if i is greater than 3 சும்மா print 3 அப்படின்னு printf 3ன்னு கொடுப்போம். அப்புறம் இந்த பிரேசஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தானே இப்போ இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பிரேசஸ்குள்ளே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் பைத்தானில் எப்படி பண்ணுவோம், இண்டென்டேஷன் ஸ்பேஸ் தான் கொடுக்கணும், பிரேசஸ்லாம் கிடையாது. ஸோ பைத்தானில் இண்டென்டேஷன் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் தி பிளாக் ஆஃப் கோட்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம்னா a ஈக்குவல் டு 3, b ஈக்குவல் டு 1 ரெண்டு வேரியபிளுக்கு வேல்யூஸோட அசைன் பண்ணியாச்சு. இஃப் a இஸ் கிரேட்டர் தென் b, a கிரேட்டர் தென் b இருந்தால் இங்கே வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் இருக்கணும். அதுதான் வந்து இண்டென்டேஷன் சொல்கிறோம். ஸோ இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிரிண்ட்டுக்கு வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துட்டு பிரிண்ட் a இஸ் கிரேட்டர். நெக்ஸ்ட்டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு டேப் ஸ்பேஸ் b இஸ் கிரேட்டர். ஸோ இப்படி இந்த மாதிரி இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி இந்த பிளாக் ஆஃப் கோட்ஸை எப்படி வந்து டினோட் பண்ணுவோம்னா யூஸிங் இண்டென்டேஷன். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் பிளாக் ஆஃப் கோட்ஸ் இஸ் டினோட்டட் பை indentation. Next வந்து quotations in Python. So quotes, single quotes, double quotes, triple quotes. நம்ம சீலெல்லாம் என்னன்னு பார்த்துருப்போம், கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருப்போம், ஸ்ட்ரிங்குக்கெல்லாம் டபுள் கோட்ஸ் கொடுத்துருப்போம், ட்ரிபிள் கோட்ஸ்லாம் கிடையாது சீல. ஆனால் இங்கே பைத்தானில் சிங்கிள் கோட்ஸ் இருக்குது, டபுள் கோட்ஸ் இருக்குது, ட்ரிபிள் கோட்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் ரெண்டுமே வந்து பைத்தானில் சேம் தான். இப்போ நீ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து சிங்கிள் கோட்ஸ்லையும் டிஃபைன் பண்ணலாம், டபுள் கோட்ஸ்லையும் டிஃபைன் பண்ணலாம், எதுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ்லேயே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், பிரிண்ட் ஹலோன்னு நான் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தாலே எனக்கு ஹலோன் பிரிண்ட் ஆகும், பிரிண்ட் ஹலோன்றதை டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் எனக்கு ஹலோன் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ ஸ்ட்ரிங்ஸை வந்து சிங்கிள் கோட்ஸ்லையும் நம்ம கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம். ட்ரிபிள் கோட்ஸை எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ரோக்ராமோட பிகினிங்கில் இந்த ப்ரோக்ராம் எதை பற்றினது அப்படி சொல்லி ஒரு மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப்
மல்டிபிள் லைன்ஸ் கொடுப்போம்ல, அப்போ வந்து ஒரு பேராகிராஃபாவோ இல்லாட்டி மல்டிபிள் லைன்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னா அப்போ வந்து ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து சிங்கிள் லைன். இது ரெண்டுமே வந்து ஃபார் சிங்கிள் லைனுக்கு. இது வந்து மல்டிபிள் லைன்ஸ் கொடுக்கணும்னா அப்போ வந்து ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம். So that is the difference between for single, double and triple quotes. Next Pythonல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து modules. So what is module? Moduleன்றது வந்து ஒரு ஃபைல். அந்த ஃபைல்குள்ள அதுக்கு ரிலேட்டட், அந்த ப்ரோக்ராம்க்கு ரிலேட்டடான டெஃபினிஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த டெஃபினிஷன், ஃபங்க்ஷன், ஸ்டேட்மெண்ட் இது மூணும் சேர்ந்த ஃபைலை தான் வந்து மாடியூல்னு சொல்லுவோம். ஓகேவா? மாடியூலை எப்படி இம்போர்ட் பண்ணலாம் ப்ரோக்ராமில் அப்படின்னா இந்த சின்டெக்ஸ் இம்போர்ட் மாடியூல் நேம். ஸோ மாடியூலுக்கு முன்னாடி மாடியூலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி பேக்கேஜஸ்னாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ மோஸ்ட்டாக பைத்தான் ப்ரோக்ராமிங்னாலே எல்லாமே பேக்கேஜஸாக வந்துடுது, ஈஸி ஆக்சசபிள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பேக்கேஜ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸோட கலெக்ஷன் தான் பேக்கேஜ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேக்கேஜையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராமிங்கில் பை இம்போர்ட்டிங். ஸோ இம்போர்ட் அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்தோம்னா அந்த பேக்கேஜும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி பேக்கேஜில் இருக்க இப்போ பேக்கேஜில் நிறைய மாடியூல், இப்போ இது ஒரு பேக்கேஜ்னா இந்த பேக்கேஜ்குள்ள ஒரு நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு மாடியூல்ஸ்குள்ளேயும் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒரு மாடியூல்ஸ்குள்ளேயும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக நம்ம வந்து கற்றுக்கணும்னா ஒரு பேக்கேஜ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ்ன்றது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ரீடிஃபைன்டாக நிறைய பேக்கேஜஸ் இருக்குது பைத்தானில். ஸோ அந்த மாதிரி அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன், இப்போ இதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் ஒரு முறையும் ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோக்ராமுக்கும் எனக்கு இந்த ஃபங்க்ஷன், ஒரு 10 ப்ரோக்ராமுக்கு இந்த ஃபங்க்ஷன் தேவைப்படுதுன்னா நம்ம வந்து ஒரு முறையும் அந்த ஃபங்க்ஷனை டைப் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக இந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தட்ஸ் வை பைத்தான் வந்து ஈஸின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி வந்து பில்ட்-இன் அதாவது மாடியூல்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாகவும் இருக்குது, யூசர் டிஃபைன்டாகவும் இருக்குது. நாமளே ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட்டும் பண்ணலாம், இல்லாட்டி ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த பில்ட்-இன் மாடியூல்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து ஃபஸ்ட்டு பில்ட்-இன் மாடியூல்ஸை எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேசிக் மாடியூல் அப்படின்னு பார்த்தோம்னா மேத் மாடியூல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இம்போர்ட் மேத். ஸோ நான் மாடியூலை எப்படி இம்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோம், அதோட சின்டாக்ஸ் வந்து இம்போர்ட் மாடியூல் நேம். ஸோ மாடியூல் நேம் வந்து மேத். ஓகேவா? மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கு இருக்கிறதா வந்து மேத்ன்ற மாடியூல். ஸோ மேத்ன்ற மாடியூலை இம்போர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மேத் டாட் எஸ்கியூஆர்டின்றது ஸ்கொயர் ரூட். எஸ்கியூஆர்டின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 கம்ப்யூட் பண்ணி எக்ஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கோ, அதை பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு அவுட்புட் வந்துடும். ஸோ மேத் ஒரு ஸ்கொயர், இப்போ வந்து இதே சி ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருப்போம், ஸ்கொயர் ரூட்டை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எழுதி அது அப்படியே சுற்றி வளைச்சி அப்படியே ஒரு 10 to 15 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கும் சியில். இங்கே பைத்தானில் என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக மேத்ன்ற மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணி சிம்பிளாக வந்து ப்ரோக்ராமை முடிச்சிட்டோம். இப்போ இதே வந்து யூசர் டிஃபைன்டு மாடியூல்னா நாமளே வந்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஸ்கொயர் ரூட்டுன்ட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த மாதிரி. ஸோ நான் இம்போர்ட் கேலண்டர் மாடியூலை கேலண்டர் மாடியூலை நானே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாடியூலுக்குள்ளே, அதாவது கேல்குலேட்டர்னு வச்சுப்போமே, கேல்ன்றது கேல்குலேட்டர் மாடியூல். ஸோ கேல்குலேட்டரில் இருக்க எல்லா ஆப்ரேஷன்ஸ்க்குமே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போட்டு எல்லாத்தையுமே வந்து கேலுன்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த கேலை இம்போர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு கேல் டாட் ஆட்ன்ற ஃபங்க்ஷனை இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 5 + 4ன்னு ஆட் பண்ணி நமக்கு வந்து 9 இன்ட்டு அவுட்புட் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் built-in modules and user-defined modules. So before that, modules தான் வந்து major in Python programming.
So இதிலே வந்து we have 4 ways to import modules. ஒரு மாடியூல 4 விதமா import பண்ணலாம். So what are they பார்த்தோம்னா first வந்து simple import. So same நாம அங்க பார்த்ததே தான் import math x equal to math.py. So print pi, print x. So x math.py na pi ஓட வேல்யூ என்ன 3.141 and something வருமா. So வந்து math.py na pi ஓட வேல்யூஸ் எனக்கு print ஆகும். So இதே math.py தான் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். எல்லாத்துக்குமே இந்த பையோட ஃபங்க்ஷன் தான் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ என்னென்ன விதமா நம்ம இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து வெறும் சிம்பிள் இம்போர்ட் மேத், செகண்ட் வந்து ஃப்ரம் இம்போர்ட், செகண்ட் வந்து ஃப்ரம் மேத், மேத்லேருந்து பையை மட்டும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், வேற எதுவும் தேவையில்லை. இங்கே மேத் ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ மேத்தில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம வந்து இப்போ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து இங்கே ஸ்கொயர் ரூட் வேணும்னாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து நான் மேத்லேருந்து பையை மட்டும்தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பை மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண முடியும். இதோட அவுட்புட்டும் 3.141 தான். பட் வந்து இதில் வந்து பை மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், வேறு எந்த ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து இம்போர்ட் வித் ரீநேமிங். ஸோ இப்போ சப்போஸ் வந்து என்னோட மாடியூல் நேம் இது மேத்துன்றது குட்டியாக இருக்குது, சரி ஓகே. இப்போது எனக்கு வந்து ஒரு பெரிய மாடியூல் நேம் பெருசாக இருக்குது, ஒரு 12 to 15 லெட்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாடியூல் நேம். அப்போ என்ன பண்ணுறோம், இம்போர்ட் மேத் ஆஸ் எம், அதாவது ஒரே ஒரு லெட்டர் வச்சு நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ x equal to m.py. ஸோ மேத்லேருந்து பையை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி நான் இந்த கோட்லேயே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறேன். m.ஸ்கொயர் ரூட்டுன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு m. வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் லாக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு m. இப்போ லாகில் base 2 base 10 அந்த மாதிரி log base 2 of x, log base 10 of x, அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன். அப்போ வந்து ஒரு முறையும் மேத்துன்னு டைப் பண்ண தேவையில்ல. ஸோ நான் வந்து ஒரு கேரக்டரில் ஸ்டோர் பண்ணிட்டேன், அந்த மேத்தை ரீநேம் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் all the programs. நெக்ஸ்ட் வந்து import all from மேத்லேருந்து ஸ்டார்னா வந்து ரெப்ரசன்டிங் ஆல். ஸோ மேத்லேருந்து ஆல் த ஃபங்க்ஷன்ஸை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்டார். ஸோ சேம் ப்ரோக்ராம். ஸோ திஸ் இஸ் தி 4 ways டு இம்போர்ட் மாடியூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் கற்றுக்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து ப்ரோக்ராமிங் எழுதுகிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் ப்ரோக்ராமில் கற்றுக்கிறதுல உட்காந்தோம்னா நமக்கு ஒன்றும் புரியாது. ஸோ ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸாக படிச்சுட்டோம்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதுறது வெரி வெரி ஈஸி. ஸோ இது இல்லாமல் ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து பேஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங்கை இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரோக்ராமிங்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். So to get all the upcoming videos, please do subscribe the channel. And we can also give other subject lectures from the CS and IT engineering subjects. So please do subscribe. So Python programming வந்து upcoming videosல upload பண்றோம். So upcoming videos பார்க்கணும்னா subscribe பண்ணிடுங்க and follow the channel please. Thank you. Any doubts please comment. And வேற ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ், வேற ஏதாவது சப்ஜெக்ட்ஸில் ஒரு டாபிக்ஸ் வேணும்னாலும் அந்த டாபிக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அந்த டாபிக்ஸ்லேருந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.